இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்கய்யா. சிற்றம்பலம். சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி, திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கரூர் தேவர் கடலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பொங்கலல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிலதாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபிலதேவ நாயனார் கடலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டணித்து பிள்ளையார் மனத்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கலா திருவடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. மகிழ்ச்சி ஐயா. நேத்து அவ்வளவு வேகமா படிச்சீங்க, இன்னைக்கு பொறுமையா படிச்சீங்க. வாழ்த்துக்கள். சரி சாமி. சரி சாமி. அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றிங்க. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய, அதாவது சோலைமலை கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு பூங்குடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிட்டம்பலம். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதசெய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டனவும் புவனம் உய்ய இருக்கடவுண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈந்தால் தன் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞர் ஞான கண்ட அரசும் சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்த நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஐயா. திருக்கதவும் திறத்தல்
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள் அருமானுற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிகள் நன்றிகள் ஐயா. அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மல்லிகா படிக்க போறேன். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. ஊதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரே. சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாலே. எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி யார் பாடுறீங்க? ஐயா பாடுங்க. சாமி பாடுங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே. விரும்பினல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே. நன்றிகள் ஐயா. அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திர நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பு கொடுத்திருக்கிறது. அந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த களவுபடாத காலத்தில் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருவருள் கருணைக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்த தாய் தந்தை, பிறகு ஆசிரியர்கள், பிறகு உலகத்தை அறிமுகப்படுத்திய காரிய குரு, அந்த உலகத்துக்கு காரணமாக இருந்த காரண குரு, இந்த காரிய குருவையும் காரண குருவையும் கடந்து
ஒரு கட்டத்தில் நாம் எல்லோரும் சிவகுருவை அடைகிறோம். இந்த சிவபெருமானை அடைவதற்கு, சிவபெருமானுடைய திருத்தாலை அடைவதற்கு அந்த குருநாதர் உண்மையான மெய்ச்சுடராக மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடராம் அந்த சுடரை புருவ நடுவில் நமக்கு அறிமுகப்படுத்திய அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய அறியாமை நீக்குகிறவர்களுக்கு குரு என்று பெயர். அப்படிப்பட்டவர்களை நேத்து நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில திருமந்திர வகுப்புல கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னேன். நம்மளை யாரெல்லாம் நம்மளை தூக்கி விட்டாங்களோ அவங்க ஆசிரியர்கள். நமக்கு வலியும் வேதனை கொடுத்தவங்க எல்லாம் கூட ஆசிரியர்கள் தான். ஆனா திருவடியை காண்பித்தவர்கள் தான் சிவகுரு. உலகத்துல நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே குருநாதரிடமிருந்து வந்துடும். உலகத்தாரிடமிருந்து பெற்ற துன்பங்கள் எல்லாமே காரிய குரு. ஏன்னா நீங்க உள்ள வரணுன்றதுக்காக அந்த துன்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பெற்ற நீங்கள் துக்கம், துயரம், உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வேதனைகளும் காரிய குரு கொடுத்தது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரிய குருவுக்கு நீங்கள் மனமார்ந்த நன்றிகளை சொல்லுங்கள். ஏன்னா அதான் படிப்பினை. அதுக்கு பேர் என்னது? படிப்பினை. இந்த உலகம் நமக்கு கொடுத்த பாடம் என்ன பேரு? படிப்பினை. பட்டறிவு, அதுக்கு பேர் என்னது? பட்டறிவு. அந்த பட்டறிவுனா சூடுபட்ட பூனை பால் சுட்டுருச்சு, இதுக்கப்புறம் பாலை சுட 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 குடிக்க கூடாதுன்ற அறிவு வருது இல்லையா? அதனால அதுக்கு காரிய குரு. அந்த காரியத்துக்கு காரணமா இருந்த குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நாராயணன். அதான் மனசு. அந்த மனசு ஒரு முடிவு எடுக்குது. இதுக்கப்புறம் இந்த காரியத்துல இறங்கணும்னா என்ன நடக்கும்ன்ற அறிவு அதுக்கு வந்துருச்சு. அதுல தெளிஞ்சு இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணோம்னா இதனுடைய துக்கம், துயரம் நமக்கு திருப்பி வரும்ன்ற அறிவு இந்த மரணத்துக்கு தெரியும். அப்ப காரணகுரு என்ன பண்றாரு? இதுக்கப்புறம் இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகியல் துன்பம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அருளியலுக்கு கொண்டு போறாரு. அவர் தான் காரணகுரு. அப்ப காரிய குரு நமக்கு பெரிய ஆசையினால பெரிய துன்பத்தை அனுபவிச்சு இதுக்கப்புறம் வேலை நடக்காது, உலகியல் இன்பங்கள் எல்லாமே துன்பத்தை தரக்கூடியது தான் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பட்டறிவை வச்சு இதுக்கப்புறம் இந்த துன்பத்துல ஆசைப்பட்டா தானே பிரச்சனை, இதுக்கப்புறம் நம்ம ஒடுக்கிக்கலாம்ல அப்படின்ற அறிவை கொடுத்து காரணகுரு மூலியமா நம்ம என்ன பண்றோம்? சிவகுருவை அடைகிறோம். அப்ப காரியத்தையும் காரணத்தையும் கடக்கிறோம். அதான் நான் என்ற நிலைமையும் தான் என்ற நிலைமையும் கடந்து கடைசியில சிவகுருவை பிடிச்சி தன்னை தானே அறியக்கூடிய வாய்ப்பை நம்ம அறிகிறோம். அதான் புருவ நடு. இந்த புருவ நடுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னா, எம்பெருமான் திருவடியை முதல்ல ஞான மண்டலம். இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஞான மண்டலம். அப்ப பரமண்டலம்ன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம். கடந்த 3 நிகழ்ச்சியை அதான் பார்க்கிறோம். ஞான மண்டலம்ன்றது புருவ நடு, பரமண்டலம்ன்றது நம்ம சகசிராரம், உச்சந்தலை. அப்படிப்பட்ட இடத்துக்கு அறிமுகப்படுத்துறது தான் சிவகுரு. காரியகுரு, காரணகுரு, சிவகுரு. இப்ப நம்ம எந்த பதத்துல இருக்குன்னு பார்க்கணும். காரியகுருன்னா இந்த உலகத்து இச்சை நமக்கு இருக்குன்னா நம்ம காரியகுரு நமக்கு தேவைப்படுறான்னு அர்த்தம். இந்த உலகம் போய் இது எங்க போய் முடியும், துன்பத்துல முடியும்னு தெரிஞ்சு எதுக்கு தொடுவானே, ஏன் கத்துவானே அப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா காரண குருவை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப காரியத்தையும் காரணத்தையும் கடந்து அதனுடைய விளைவை தெரிஞ்சு நீங்க சிவகுரு கிட்ட வரீங்க. அப்படிதான் திருவடியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்ப இந்த உலகியல் துன்பங்கள் எல்லாமே காரிய குருவில் கிடைத்தது. அது காரணமா இருந்த எல்லாத்தையும் கத்துக்கின பிறகு காரியத்தையும் காரணத்தையும் கடந்து கர்த்தாவாகி இருக்கிற புருவ நடுக்கு வரும். எம்பெருமான் திருவருள் கருணையினால் நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்த பிறகு வரும். இப்படி காரியத்தையும் காரணத்தையும் கடக்கும் போது குரு நம்மளை தேடி வராரு. வாழ்வியல் துன்பங்கள்ல இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, இது ஏமாந்து, இது நம்ம ஏமாற்று பச்சையா நம்மளை காமிச்சு ஏமாத்தும். எத்தனை முறை ஏமாறுறது? ஒரு முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம். எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? அப்ப இந்த உயிர் நம்பி நம்பி என்ன பண்ணுது? ஏமாறுது. அப்ப அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? அறிவு வரணும் இல்லையா ஆன்மாவுக்கு? அந்த அறிவு தான் புருவ நடு. அறிவு வந்துருச்சுன்னா தெளிவு வந்துடும். தெளிவு வந்துருச்சுன்னா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப சிவகுரு வந்த பிறகு புருவனோட தொட்டு காமிக்கிறாரு. அந்த புருவனோட தொட்டு பரிபூர்ண சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலை கிடைத்த பிறகு
விடுதலை கிடைத்த பிறகு பரிபூரணத்தை நம்ம உணர்றோம். இது எப்போ நிகழும் அப்படின்னா குருநாதருடைய அருளால நிகழும். அது வரைக்கும் உங்க கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு, பரிபூர்ண சொந்தத்தை காமிக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டார். அந்த நிகழ்ச்சி தான் இந்த காரிய குரு, காரண குரு, சிவகுரு. நம்ம எந்த பதத்துல இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அப்ப சமய தீட்சை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காரிய குரு கிட்ட இருந்து விடுதலை. அப்புறம் சிவ தீட்சை வாங்கினீங்கன்னா காரண குரு கிட்ட இருந்து விடுதலை. அப்புறம் நிர்வாணத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்னது சிவகுரு. அதுல தான் படிப்படியா போறீங்க. ஆனா சிகார சைவ நெறி பாடசாலை அப்படி இல்லை. உங்களை டைரக்டா நிர்வாணத்துக்கே கொண்டு போயிடுது. காரிய குருவையும் காரண குருவையும் சுட்டி காமிச்சு வாங்க டேட்டா நிர்வாணத்துக்கு போயிடலாம்னு கொண்டு போகுது. அதனால தான் நம்ம சிகார சைவ நெறி பாடசாலை பகிரங்கமா ஞானத்தை பேசுது. இங்க வந்தா தெளிவு வந்துடும். உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு வரணும். சிகார சைவ நெறி பாடசாலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா தெளிவு வந்துடணும். அவ்வளவுதான். அந்த நயனையா குழலாம் இருக்கக்கூடாது. அந்த குழப்புற வேலையும் இருக்கக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2 அவ்வளவுதான். அப்படி அந்த குருவருள் இல்லைன்னா இவ்வளவு பகிரங்கமா பேசக்கூடிய அடியனுக்கு இந்த ஞானம் வந்திருக்காது. அப்படிப்பட்ட சிவானந்த பரமஹம்சருக்கும் இந்த உலகியல் காரிய குருவாக வந்த கூனம்பட்டி ஆதீனத்துக்கும் பிறகு நமக்கு சிவதீட்சை கொடுத்த திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பித்து மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவள்ளுவர் கருணையினால திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தில் மொத்தம் 20 பாடல்கள். தர்மயாதனத்திலே 20 பாடல்களோட நிகழ்ச்சி முடியுது. அதாவது கேசரி யோகமே முடியுது. ஆனா மற்ற புத்தகங்கள்ல 6 பாடல்கள் கூடுதலாக இருக்கிறது. இந்த செய்தி சொல்லிட்டு தான் நம்ம போனோம் உள்ள. யாரும் குழம்ப கூடாது. நிகழ்ச்சி கேட்கறவங்க யாரும் குழம்ப கூடாது. ஐயா 21வது பாடல் இருக்கு, அதை நீங்க விட்டுட்டு நீங்க பரியங்க யோகத்துக்கு போயிட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த 6 பாடலையும் நாம் முறையாக கவனிச்சுட்டு பார்த்துட்டு போறோம். தர்மயாதனத்துல அந்த 21வது பாடல் இல்லை. இருப்பினும் அந்த பாடல் நம்ம தொட்டுட்டு போறோம். 26 பாடல்களையும் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பரியங்க யோகத்துக்கு போறோம். அதுக்குள்ள நம்ம பரியகம் அடுத்த தலைப்புக்கு போக போறது இல்லை. மொத்தம் 26 பாடல்களையும் சிந்திச்சு தான் போறோம். அந்த வகையில 21வது பாடலாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தில் 21வது பாடலாக இருக்கக்கூடிய பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒழுகின்ற வாயுவோம் உள்ளே அமரோம், கழிகின்ற வாயுவோம் காக்கலுமாகும், வழிகின்ற காலத்து வட்ட கழலை பழுகின்ற காலத்து பைய கற்றீரே. இன்னும் ஒரு முறை படிச்சிடறேன். ஒழிகின்ற வாயுவோம் உள்ளே அமரோம், கழிகின்ற வாயுவோம் காக்கலுமாகும், வழிகின்ற காலத்து வட்ட கழலை பழிகின்ற காலத்து பையகற்றீரே. பாடலை பிரிச்சு கொஞ்சம் பார்த்துருவோம். பதமா பார்த்துருவோம். ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும், கழிகின்ற வாயுவும் காக்கலும் ஆகும், வழிகின்ற காலத்து வட்ட கடலை பழிகின்ற காலத்து பையகற்றீரே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும், வழிகின்ற வாயுவும் காக்கலும் ஆகும்,
கழிகின்ற வாயுவும் காக்கலுமாகும் வழிகின்ற காலத்து வட்ட கழலை பழிகின்ற காலத்து பை அகற்றீரே. நீ பாடலுக்கு உண்டான பொழிப்புரை பார்ப்போம். தர்மயாதனத்துல இதுக்கான விளக்கம் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம மாணிக்கவாசனார் புத்தகத்திலிருந்து விளக்கம் பார்க்கலாம். திருமூல அதாவது KVN திருமூல.org அதன் மூலியமா உள்ள அந்த பொழிப்புரையும் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் எது எப்படியோ சாமி அனுமதிக்கிறத பார்த்துருவோம். பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். மாணிக்கவாசனார் ஏற்றது. ஒழிகின்ற வாயும் உள்ளே அமரும், கீழ் நோக்கி செல்லுகின்ற பிராணன் யோக பயிற்சியால் மேல் நோக்கி சென்று தங்கும். கீழ் நோக்கி செல்லுகின்ற வாயு பிராண யோக பயிற்சியினால் மேல் நோக்கி சென்று தங்கும். இதன்படி பிராணன் வீணாகாது, அண்ணாக்கில் தேக்கி காக்க இயலும். அண்ணாக்குன்னா என்ன? தொண்டைக்குழி, உள்நாக்கு இருக்குதுல்ல, அந்த உள்நாக்கு வழியா காத்த வெளியே விடாம காப்பாற்றக்கூடிய ஒரு டெக்னிக்கு குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்போ பிராணன் வீணாகாது, அண்ணாக்கில் தேக்கி காக்க இயலும். வழிகின்ற காலத்து பிராணன் வழிந்து மூலாதாரத்தில் ஓடாது, நடுநாடி வழியே செல்ல குண்டலினியோடு கூடவும் இயலும். பழிகின்ற காலம் இந்த நிலையில் உயிர் உடம்பின் மேல் வைத்த பற்றை விட்டு நிற்கும். இந்த பற்றற்ற நிலையை அடையும் பக்குவம் பெறுவீராக. பையனா உடம்பு. இன்னொரு முறை அந்த விளக்கத்தை படிச்சிடறேன். ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும், கீழ் நோக்கி செல்லுகின்ற பிராணன் பயிற்சியால் மேல் நோக்கி மேல் நோக்கி சென்று தங்கும்படி பிராணன் வீணாகாது, தேக்கி காக்க இயலும். வழிகின்ற காலத்து பிராணன் வழிந்து மூலாதாரத்தில் ஓடாது, வழியே குண்டலினியோடு கூடும் இயலும். பழிகின்ற கால நிலையில் உயிர் உடம்பின் மேல் வைத்த பற்றை விட்டு மற்ற நிலை பெறுவதற்காக பொருள். இது மாணிக்கவாசகனார் ஏற்றியது. KVN திருமூல.com அவங்க போட்டிருக்கிறது அப்படியே நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கான விளக்கம். வெளியில் செல்லும் மூச்சு காற்றை கேசரி யோகத்தின் மூலம் உள்ளே வைத்தால் வெளியே வராமல் உடம்பில் இருக்கின்ற அந்த மூச்சு காற்று உடம்பிலிருந்து உயிர் வெளியே செல்லாமல் காக்கும். வரும் காலத்தில் குண்டலி சக்தியின் தலையில் உள்ள பிரம்மந்திரத்தை அடைய கற்றுக்கொள்வீர்கள். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா முடிச்சிட்டாங்க இவங்க. வெளியில் செல்லும் மூச்சு காற்றை கேசரி யோகத்தின் மூலம் உள்ளே வைத்தால் வெளியே வராமல் உடம்பில் இருக்கின்ற அந்த மூச்சு காற்று உடம்பிலிருந்து உயிர் வெளியே செல்லாமல் காக்கும். உடம்புல இருந்து உயிர் வெளியே போகாது. இந்த வித்தையை பண்ணீங்கன்னா, நான் எத்தனை முறை சொல்லிடுது, பல முறை சொல்லிட்டேன். கண்ணு இருந்தும் குருடனா இருக்கக்கூடாது. நிகழ்ச்சியில கேட்கறவங்க எல்லாருக்குமே தான் சொல்லிடுறேன். நான் பல முறை சொல்லிட்டேன். சாகாம இருக்கிற வித்தையை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன். நான் இல்ல, எனக்கு போட்ட பிச்சை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா இது மகத்துவம் தெரிய மாட்டேங்குது. வெளியில் செல்லும் மூச்சு காற்று கேசரி யோகத்தின் மூலம் உள்ளே வைத்த வெளியே வராமல் உடம்பில் இருக்கின்ற அந்த மூச்சு காற்று உடம்பில் இருந்து உயிர் வெளியே செல்லாமல் காக்கும். இந்த பயிற்சி என்ன பண்ணும்னா, உயிர் உடம்புல இருந்து உயிர் போகாம காக்கும். அவ்வளவுதான். வருங்காலத்தில் குண்டலி சக்தியின் தலையில் உள்ள பிரம்மாந்திரத்தை அடைய கற்றுக்கொள்ளுவீர்கள். தலையில் உள்ள பிரம்மாந்திரம், அதான் புருவ நடு. இது அவங்க கொடுத்த விளக்கம். இனி யதார்த்தமா சைவநெறி பாடசாலையில இந்த பாட்டை பத்தி ஒரு கலந்துரையாடல் மாதிரி விளக்கத்தை பார்த்துருக்கோம். ஏற்கனவே விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பாடல் மூலியமா நம்ம பார்க்கறது ஒரு சிறப்பு. வந்திருக்க அடியார்கள் நமக்கு என்ன திருமூல நாயனார் நமக்கு என்ன வலியுறுத்துறாருன்றது பார்த்துடலாம். ரொம்ப கடினம்னு நினைச்சா கடினம். கைலாயம் ரொம்ப தூரம்னு நினைச்சீங்கன்னா தூரம். கைலாயம் நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க உள்ள நினைச்சீங்கன்னா உள்ளதான். அவ்வளவுதான். உங்க மனசுதான் காரணம். தூரம்னு நினைச்சீங்கன்னா தூரம், தூராதி தூரம். அப்பா இருக்கிற இடம் நம்ம உடம்பு தான் நினைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப கிட்ட. அவ்வளவுதான். நீங்களும் அப்பா ஒண்ணாயிடுவீங்க. என்ன முடிவெடுக்க போறீங்க? முடிவெடுங்க.
நமக்கும் சாமிக்கும் ரொம்ப தூரம். நாமெல்லாம் போய் இறைவன் அடையிறது கஷ்டம். நம்ம பண்ண பாவத்துக்கு இறைவனை தொடர்றது கூட கஷ்டம். இறைவன் நினைக்கிறதே பாவம். நம்ம இந்த நேரத்துல இறைவன் நினைக்கலாமா? இல்ல அந்த நேரத்துல இறைவன் நினைக்க? எந்த நேரத்துல வேணாலும் இறைவன் நினைக்கலாம். ஏன்னா நீ அதுவாகவே இருக்கிறாய். குருநாதர் என்ன சொல்லுவாரு? நீ அதுவாகவே இருக்கிறாய். சரி, யதார்த்தமா அந்த சைவநெறி பாடசாலையில இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுது பார்த்தலாம். ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும். ஒழிகின்ற வாயுன்னா பாருங்களேன், நீங்க மூக்கு வழியா சுவாச்சாலே அது ஒழுகிதான் போகுது, அவ்வளவுதான். இன்னும் ஒரு கேடு காலம் இருக்கு. வாயு வழியா சுமைச்சிங்கன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்க தூங்கும் போது உங்க குழந்தையோ வீட்டுல யாருன்னா முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சிருங்க. பிராணன் எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க. வாயு வழியா மட்டும் போச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் காப்பாத்துங்க அந்த உயிரை. வாயை பழக்க கூடாது. எந்த வழியா போகணுமோ அந்த வழியா பிராணன் போயே ஆகணும். அந்த உயிர் உடம்புல இருக்கணும்னா தயவு செய்து வாயு வழியா சுவாசம் பண்றது நிறுத்தத்துக்கான ஏற்பாடு பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க அக்கறை உள்ள மனிதராக இருந்தா, உயிர் மேல ரொம்ப அக்கறை உள்ள ஆளா இருந்ததுன்னா முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டுல இருக்கவங்க எப்படி தூங்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்தாலும் யாருடைய விதியும் யாராலும் மாத்த முடியாது. அப்ப தூங்கும் போது ஒருத்தர் வாயு வழியா சுவாசம் போகுதுன்னா அப்ப தொண்டையில பிராணன் உள்முகமா கபாலத்துக்கு மூச்சு ஏறலன்னு அர்த்தம். அப்ப கபாலத்துக்கு ஏறாத மூச்சு என்ன ஆகும்? அது லாஸ் தான், இழப்பு தான். ஒழிகின்ற வாயும் உள்ளே அமரும். இப்படிதான் ஒழிஞ்சு போகுது. அப்போ வெந்தது தின்ட்டு விதி வந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்போ வெறுமனே சாப்பிடுறது தூங்குறது உடல்ல கொள்றது. அப்ப ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா மூச்சை வீணாக்கினே இருக்கிறாங்க ஜனங்க. அப்ப அதை பத்தின அறிவே இன்னும் வரல, தெளிவே விழிப்புணர்வே வரல. சுவாசம் வீணாவதுன்ற விழிப்புணர்வே வரல. சுவாசத்தை பத்தி ஐயர் பேச மாட்டேன்றாரு. அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் வியாபாரமா தான் இருக்கு. யாரும் சத்தியத்தை பத்தி உயிரை பத்தி பேசுறதே இல்லை, பிராணனை பத்தி பேசுறதே இல்லை, ஜீவனை பத்தி பேசுறதே இல்லை, சிவனை பத்தி பேசுறது இல்லை, சிவத்தை பத்தி பேசுறது இல்லை. எங்கேயோ கற்பனையில தான் என்ன பண்றாங்க, நம்மள உடல விடுறாங்க. அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு, கதா காலட்சேபம் நல்லா நடக்குது. உட்காந்து ஆணு ஈர் நுழையிறது கூட தெரியாம கேட்கிறோம். அந்த ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும்னா குருநாதருடைய அருள் இருந்ததுன்னா உள்ளே அமரும். நாம நேற்று தான் சொன்னேன், தேஞ்சும் அழியலாம், சத்து சித்து ஆனந்தத்தையும் பெறலாம், இல்ல காந்தகமா மாறலாம். நேற்று சொன்னேன், நாம எல்லாம் இரும்பு, தேஞ்சும் மண்ணோட மண்ணா துரும் பிடிச்சும் சாகலாம். இல்ல நல்ல குருநாதரை பிடிச்சி காந்தகத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும். அது காந்தகம், இறைவன்றது காந்தகம், நாம இரும்பு. காந்தகத்தோட சேர்ந்த இரும்பு என்ன ஆகும்? அதுவும் காந்தகமா மாறும். அதான் சமாதி. நேற்று விளக்கம் கொடுத்தேன். இறைவனோடு சமமாதல். அப்ப குருநாதருடைய பார்வை நம்ம மேல படணும். ஒண்ணு, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, இந்த விஷயம் இருந்ததுனால சத்தியமா நம்மளால முன்னேற முடியாது. இந்த பணியுமாம் பணியே அப்படின்னா அந்த பணியுமாம் பணியே நமக்கு வரணும். அது வந்தாதான் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது வரணும். பணிஞ்சாதான் ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும். பணிவில்லாதவர்கள் சைவ சமயத்தில் முன்னேற முடியாது, எம்பெருமான் திருவடியை அடைய முடியாது. அப்ப முதல் பாடமே பணிவுதான். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். எனக்கு தெரியலங்க ஐயா, எனக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் ஆணவத்தினுடைய ஆணவம் அடங்கினதுக்கான அடையாளம். ஐயா எனக்கு தெரியல சாமி, நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு எந்த உயிர் வெளிப்படையா கேக்குதோ அந்த உயிர் தன்னுடைய ஆணவத்தை அடக்க இருக்கும். ஆணவம் இருக்கும். ஆணவத்தினுடைய இயல்பு, ஆணவத்தை அடக்குவதற்கு ஒரு வழினா பணிவுதான். ஐயா எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க. வீம்புலாம் அடிக்கூடாது, சவுடால் அடிக்கூடாது.
வாய்ஸ் அவுடால் அடிக்க கூடாது. சத்தியமா தெரியலையா, தெரியலைன்னு கேட்டு கத்துக்கணும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி. சமயத்துக்குள்ள வந்துட்ட சாமி, எனக்கு அடுத்தது என்னன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்? இப்படி ஒருத்தர் யார் பணியிறாங்களோ அவங்கள தேடி குருநாதர் வரார். ஏங்கணும். எனக்கு தெரியலையே, அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்பதான் குருநாதர் வந்து முன்னாடி நிக்கிறார். வாங்க அடுத்த ஸ்டெப் கூட்டு போறேன். என் கையை பிடிச்சுங்க. அழுவாதீங்க, கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க. வாழ்க்கை இன்னும் இருக்கு. சரியாயிடும், சரியாயிடும், சரியாயிடும். சாமி அனுப்புன தூது. இந்த மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்களாம் யாருன்னா சாமி அனுப்புன தூது. ஏன்னா நேர்ல வரமாட்டாருல்ல. தோன்றா துணைவன் பேர், இறைவனுக்கு பேர் என்னது? தோன்றா துணைவன். நம்மள அடுத்த லெவலுக்கு கூட்டு போறாங்கல்ல, அவங்க தான் மானுட சட்டை தாங்கி வந்த குருநாதர். அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏங்கி இருப்போம். என்ன இந்த வேஷம் போட்டுட்டோம், நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியலையே, இப்படியே இருக்கிறோமே, அடுத்தது செய்வது ஒன்றும் அறியேனே அப்படின்ற மாதிரி நிக்கிறோம் இல்லையா? அப்பதான் அந்த முதல் வரி, ஒழிகின்ற வாயும் உள்ளே அமரும் அப்படின்னா, குருநாதரை பார்த்த உடனே மனசு ஒடுங்கும். ஒரு நல்ல உத்தமமான குருநாதரை பார்த்த உடனே உங்க மனம் ஒடுங்கி நிற்கும். வேற எங்கேயும் போகாது. சிந்தனைக்கு போகாது, கற்பனைக்கு போகாது. ஏன்னா அவரு அந்த நிலையில இருப்பாரு. நியூட்ரல் இருப்பாரு. அவருடைய எண்ணங்கள் ஃபியூச்சர்லயும் போகாது, பாஸ்ட்லயும் போகாது, நடுவுல இருக்கும். அப்ப இயல்பா குழந்தை மாதிரி இருப்பாரு. அவ்வளவுதான். யதார்த்தமா இருக்கிறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10ஓட 11 நீங்க என்ன பண்ண முடியாது அவர்கிட்ட? ஒண்ணும் பண்ண முடியாது. சூதுவாது இல்லாம இருக்கும். சூதுவாது இல்லாத நிலைமை எப்ப ஏற்படும்? நீங்க குழந்தையா இருந்தா தான் நடக்கும். எப்ப குழந்தை தானே வரும்? ஃபியூச்சர் இருக்கக்கூடாது, பாஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த கணத்துல இருக்கணும். க்ஷணந்தோறும். அப்ப என்ன கிடையாது? பாரம் கிடையாது. என்ன கிடையாது? பாரம் கிடையாது. அப்ப அந்த பாரம் இல்லாம இருந்தா தான் நம்மளால எளிமையா குழந்தை மாதிரி இருக்க முடியும். அப்ப நடத்துறது இறைவன் தான் பெரிய பக்கம் வந்த பிறகுதான் நமக்கு இந்த நிலைமை கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அப்ப குருநாதர் வந்த பிறகுதான் அந்த ஒழிகின்ற வாயும் உள்ளே அமரும். அப்ப அவரை பார்த்த உடனே மூச்சு ஒடுங்கும். அவர் சொல்லி கொடுப்பாரு. அம்மா, நீங்க கோயில் கோயிலா ஒண்ணு போதும். நீங்க வாழ்க்கையில பட்டதே போதும். எம்பெருமான் திருவடி புருவ நடுவில் இருக்குது பாருங்க சொல்லிட்டு கட்டவரில் வச்சு சுட்டி காமிப்பார். எடுத்த உடனே கொடுக்க மாட்டார். பாத்திரம் மருந்து பிச்சையிடுவார். இவங்களுக்கு பசி இருக்குதா? கொடுக்கலாமா வேணாமா? இவங்க கொடுத்தா அதை பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்களா? இவங்க பயிற்சி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? இவங்க பயிற்சி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? ஒபே த ஆர்டர். அதாவது இவங்க மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்களா? இல்ல இப்ப வித்தையை கத்துக்கணும் என்னை விட யாருன்னு சொல்லுவாங்களா? என்ன குருநாதர் இன்னைக்கு தூக்கி போடுற காலம் தானே. எல்லாத்தையும் கத்துக்கின்னு, எல்லா வித்தையும் கத்துக்கின்னு கடைசியில குருநாதருக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி பண்ற கூட்டம். இன்னைக்கு கலியுகம் இல்லையா? அதனாலதான் பார்த்து பார்த்து கொடுக்கறது. எதையும் கொடுக்கலாமா வேணாவா? கொடுக்கலாமா வேணாவா? நம்ம பேரை காப்பாத்துவாங்களா? காப்பாற்ற மாட்டாங்களா? அப்போ ஒரு குருநாதர் ஒரு வித்தையை சொல்லி தர்றாருன்னு சொன்னா இது செஞ்சா சொன்னா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? அதுதான் எதிர்பார்ப்பாரு. அப்ப மதிக்காத இடத்துல அவருக்கு வாய்ப்பே கிடையாது, வேலையே கிடையாது. அப்ப என்னது? மகத்துவம் இல்லாத இடத்துல அவருக்கு வேலையே கிடையாது. பசி இருக்கணும், தாகம் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆர்வம் இருக்கணும், இறைவனை புரிஞ்சுக்கணும், உண்மையிலேயே சிவபெருமானை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். சிவமாவே மாறணுக்கு நான் துடிக்கிறேங்க ஐயான்னு சொன்னா அவங்களுக்கு தான் குருநாதர் தேவைப்படுறாரு. அடப்போங்க, நான் வாரம் வாரம் விரதம் இருப்பேன், முடிஞ்சு போச்சு, ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு, நீங்க வர குறுக்குல வந்து. அப்போ கற்பனையிலேயே இருப்பீங்க நீங்க. இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரே ஒரு தடை இருக்கும், அதான் கற்பனை. கைலாயத்துல எங்கேயோ உட்காந்துங்கிறாரு, பார்வதியோட இருப்பார் பொழுது, இப்போ விநாயகரோட இருப்பார் பொழுது. இந்த கற்பனை தான் சாமியும் நம்மளையும் பிரிக்குது. அப்ப இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கற்பனையை முதல்ல எரிக்கணும்.
நான் சொன்னேன்ல, தூரம் 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 இல்ல, சாமி தான் நம்ம. அப்போ குருநாதர் வந்து உபதேசம் கொடுத்த பிறகு உங்க மூச்சு வந்து மூக்கு வழியா போகாம என்ன சொல்றாங்க, வெளியில் செல்லும் மூச்சு காற்றை உள்முகமா புருவ மத்தியில காமிச்சு கொடுத்த பிறகு உங்க சுவாசம் தொண்டைக்குழி வழியா போக ஆரம்பிக்கும். எப்போ உங்க சுவாசம் தொண்டைக்குழியா போக ஆரம்பிக்குதோ அதுக்கு பேரு சமீரணன். சமீரணன்னா ஈஸ்வர சேவை. இதுக்கு பேர் என்னது? ஈஸ்வர சேவை. என்னங்க ஐயா சொல்றீங்க? இதான் ஈஸ்வர தொண்டு. ஈஸ்வரனுக்கு நீங்க ஏதாவது சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதான் சேவை. என்ன சாமி சொல்றீங்க? இதான் ஈஸ்வர சேவை. எவன் ஒருவன் எவ ஒருத்தி தன் மூச்சு காற்றை வெளியே விடாமல் தன்னில் இருக்கும் இறைவனோடு இரண்டர கலந்து சலனப்படாமல் மனத்தை வெளியே மிதக்க விடாமல் தன்னில் தானே லயித்து இருக்கின்றாளோ அவளே ஈஸ்வரி. அதே ஆம்பளைக்கும் பொருந்தும். எவன் ஒருவன் தன்னில் இருக்கக்கூடிய ஆற்றலை, சக்தியை மனத்தின் மூலமாக வெளியே விடாமல், அதாவது மூச்சை வெளியே சுவாசிக்காமல் தன்னில் இருக்கும் பெருமான் திருவடியாக புருவ மத்தியிலே ஆடாமல் அசையாமல் நிறுத்தி மனத்தை ஒடுக்கி உள்ளே இருக்க பழகுகின்றார்களோ அவர்களும் ஈஸ்வர சொரூபத்தை அடையும். அவன் ஈஸ்வர சேவை. அதுதான் ஈஸ்வர சேவை. இதுதான் தொண்டு. இதான் உழவார பணி. இதான் உழவாரம். உழவாரம், தேவாரம், உழவாரம், தேவாரம், இதுவே வாழ்வின் ஆதாரம். எது உழவாரம்? இதான் உழவாரம். உடம்ப சுத்தமா வச்சுக்கணும், மனசை சுத்தமா வச்சுக்கணும், உயிரை தூய்மையா வச்சுக்கணும், ஆன்மாவை அடையணும். அவ்வளவுதான். இதான் உழவாரம். அதுக்கு உறுதுணையா நிற்கிறது தேவாரம். அதனால அது வாழ்வின் ஆதாரம். எது? உழவாரம், தேவாரம், வாழ்வின் ஆதாரம். அப்ப உழவாரம்னா என்ன? கோவிலை சுத்தம் பண்றது. எந்த கோவிலை சுத்தம் பண்றது? நமக்குள்ள இருக்கிற கோவிலை சுத்தம் பண்றது. நமக்குள்ள என்னென்ன இருக்குது? காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயை போன்ற குப்பைகள்லாம் இருக்குது. வேகமா சொல்லிட்டேன். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயை, போட்டி, பொறாமை, இத்தனை தீய குணங்கள் உள்ள இருக்குது. நம்ம மத்தவங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டாம். நம்மளுக்குள்ள ஒரு உழவார பணி செய்வோம். இந்த உழவார பணியை செஞ்சு நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா சாமி வந்து குடியேறுவார். அதுக்கு இதுதான் அந்த மூச்சு ஒடுங்குற கலையை குருநாதர் மூலியமா கத்துக்கின பிறகு உங்களுக்கு தொண்டை குழி வழியா சுவாசம் உள்ள போக ஆரம்பிக்கும். மூக்கு வழியா சுவாசம் நின்று போயிடும். அப்போ உங்களுக்கு வெளியில மனம் அலைப்பாயிறது நின்று போயிடும். அப்போ உலகியல் எல்லாமே ஒடுங்கி நிற்கும். அதுக்கு ஈஸ்வர சேவைன்னு பேர். அதான் சொல்றாங்க, ஒழிகின்ற வாயும் உள்ளே அமரும், கழிகின்ற வாயும் காக்கலுமாகவே. அப்படிப்பட்ட மூச்சை உள்ள மேல இருகாலம் பூரிக்கணும். எப்படி? அப்படியே சாப்பாடு மாதிரி உள்ள இழுக்கணும், கபாலம் வரைக்கும் இழுக்கணும். அப்படி இழுக்கணும். பிராணனை உள்நாக்கு வழியா இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது மூக்கு வழியா போற சுவாசம் நின்று தொண்டைக்குழி வழியா உள்ள போய் கபாலத்தை தொடும். பொறுமையா குருநாதருடைய தயவோட போகணும். ஏன்னா ஏடா குடமா இழுத்துட்டோம்னா ஏடா குடமா ஆயிடும். அதனாலதான் கொஞ்சம் வாசி யோகத்துல மட்டும் எம்பெருமான் ஈஸ்வர சேவை செய்ய போனோம்னா ரொம்ப எச்சரிக்கையா போகணும். குருநாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா குருநாதருடைய தயவு இல்லைன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஏதாவது ஏடா குடமா ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பித்து பிடிச்சு போயிடும். அப்போ பக்தி இருக்கணும், பணிவு இருக்கணும்,
கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்போதான் திருவடியை நம்ம இறுக்கி பற்ற முடியும். அதுதான் உபதேசம் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு அழைக்கிறது தான். அப்போ இந்த வாயுவை இந்த மாதிரி யார் ஒருத்தர் தொண்டைக்குழி வழியா மேலையும் கீழையும் மெதுவா இழுத்து அதையே பயிற்சி செய்யறாங்களோ, வழிகின்ற காலத்து வட்ட கடலை பழுகின்ற காலத்து பையகற்றீரே. அப்போ யார் ஒருத்தர் இந்த பயிற்சி செஞ்சு அந்த வீணா போற காற்றை உள்பக்கம் திருப்பி மேலும் கீழும் இருந்து பூரித்து நிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா உயிர் வெளியே போகாது. உயிர் வெளியே போகாது. அப்ப உயிர் வெளியே போகாத இருக்கிற கலையை நம்ம வந்து முறையா கத்துக்கணும். முறையா கத்துக்கணும். வெளியில் செல்லும் மூச்சு காற்றை கேசரி யோகத்தின் மூலமா என்ன பண்ணணும்? வெளியே விடாம உள்ள வைக்கிற பெரிய கலையை நம்ம கத்துக்கணும். அதுக்கு பேர் என்னன்னா கேசரி யோகம், சாம்பவி முத்திரை. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துச்சு இதை சொல்லி தரதுக்கு. ஆனா காசு. கார்பரேட் சாமியார்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காசு. ஆமா. பணக்காரர்களுக்கு ஒரு சாமியாரு, நடுத்தர மக்களுக்கு ஒரு சாமியாரு, கீழே லோக்கல்ல இருக்கிற ஆளுங்களும் ஒரு சாமியார். அதுவும் பணத்தை பொறுத்து தான் இன்னைக்கு சாமியார். மதிப்பு மரியாதைலாம் பணத்தை பொறுத்து தான் இன்னைக்கு சாமியார். அவர் கார்ல இறங்கினா ஒரு மரியாதை, ஸ்கூட்டர்ல இறங்கினா ஒரு மரியாதை, நடந்து வந்தா ஒரு மரியாதை. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் ஆயிப்போச்சு. இதெல்லாம் இப்ப என்ன ஸ்டேட்டஸ் எப்படி இறங்குறான்றத பொறுத்து தான் அவருக்கு என்னது கூட்டம். அவர் சுத்தி வைக்கிற கூட்டத்தை வச்சு கணிக்கிறது. அரசியல் இப்போ ஆன்மீகம் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒண்ணும் பண்ண முடியல. தன்னைத்தானே விளம்பரம் பண்ற ஒரு பெரிய கூட்டம் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. அரசியல் மாதிரியே வந்துருச்சு. சரி, இந்த பிராணனை உள்ள இழுக்கிற கலையை நாங்க எப்ப கத்துக்கிறது? நிச்சயம் கத்துக்கலாம். சிவபெருமான் சிவசிவா ஒழுகின்ற வாயுவும் உள்ளே அமரும். நிச்சயம் ஒரு நாள் அமரும். அப்போ சுவாசம் வெளியே போகாது. அந்த நாள் அன்னைக்குதான் நீங்க பிறந்த நாள். என்னைக்கு உங்க மூச்சை நீங்க வெளியே விடாம உள்ள நிறுத்த பழக்கப்படுத்துறீங்களோ அதுதான் வந்து பிறந்த நாள். மற்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. சமயத்துக்குள்ள நுழையிறதுக்கு சமய தீட்சை வேணும். சிவபெருமானை தொட்டு பூஜை பண்றதுக்கு சிவ தீட்சை வேணும். ஆத்மார்த்த பூஜை செய்யறதுக்கு சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்றதுக்கு சிவ பூஜை வேணும். கோயில்ல சாமி தொட்டு பூஜை பண்றதுக்கு விசேட தீட்சை வேணும். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் வேணும். நிர்வாண தீட்சை வாங்கிட்டோம்னா அக்கடான்னு ஏகாந்தமா உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதான். இதெல்லாம் புறத்தே. நான் சூட்சும குரு அப்படி இல்லை. உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்காது அவர்கிட்ட. இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு எல்லாம் கிடையாது. ஞானத்தை திறந்து வச்சிருப்பார். ஒரு பொக்கிஷம் அவர் ஒரு பொக்கிஷம். ஆனா அவன் ஆணவத்தை கொண்டு அப்படி ஓரமா வைக்கணும். ஆணவத்தை கொண்டாந்து அவர்கிட்ட இழுப்பக்கூடாது. கத்துக்கலாமா வேணாவா, கேட்கலாமா வேணாவா, இவங்ககிட்ட போய் கேட்கலாமா, அது இருந்ததுனால முடிஞ்சு வச்சுக்காத. இவங்ககிட்ட போய் கேட்கலாமா நினைச்சாலே அப்பயும் ஆணவம் வந்து இடிக்குது. அப்போ இறைவனுக்கும் உனக்கும் தடையா இருக்கிறது என்னது? ஆணவம் தான். அப்போ யாரோ ஒருத்தர் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் எல்லாமே கிடைக்கும். எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். எனக்கு புரியலைன்னா புரியலன்னு சொல்லணும். எனக்கு இந்த இடத்துல கஷ்டமா இருக்குதுன்னா கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லணும். எனக்கு இறைவனுடைய திருவடியை காமிச்சு கொடுங்கன்னா காமிச்சு கொடுக்க தயாரா இருக்காங்க. எல்லாருமே காமிச்சு கொடுக்க தயாரா இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த உலகியல்ல சத்தியத்தை சொல்றவங்களுக்கு மதிப்பு இருக்காது. காரணம் என்னன்னா கையில காசு இருந்தா தான் மரியாதை. கையில காசு இருந்தா தான் மரியாதை. அப்ப உலகியலுக்கு என்ன வேணும்னா பொருள் பற்றி செய்கிற பூசை அவசியம். இந்த பொருளால நிறைச்சு அவங்களுக்கு கண்ணுக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்கணும். வண்டியில வந்து இறங்கணும், கார்ல வந்து இறங்கணும். அப்போ ஐயோ குருநாதர் வந்துட்டாருங்க, குருநாதர் வந்துட்டாரு. அப்போ இந்த உலகம் எதிர்பார்க்கறதுன்னா தோற்றத்தை எதிர்பார்க்கிறது. அதுதான் அந்த உலகம்.
உண்மையை எதிர்பார்க்கறது கிடையாது. அதுக்கு தேவை அப்பியரன்ஸ், லுக்கிங். அந்த லுக்கிங் அந்த லுக் இருக்குல்ல, அதான் வேடத்தை நம்பும். அதான் உலகம். அவர் உண்மையில ஞானம் பெற்றாரா இல்லையான்றது அடுத்த பட்சம். இதுதான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். காரிய குருவை பார்க்கணும், காரண குருவை பார்க்கணும், சிவகுருவை பார்க்கணும். இது மூணுத்தையும் அடைஞ்சிட்டானா ஒரு ஆள் பார்க்கணும். இந்த 3 நிலைமையில அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். குருநாதர் பேசுறாருன்னா உண்மையிலே இந்த மூணுத்தையும் கடந்திருப்பானா அந்த ஆளு? காரியத்தையும் காரணத்தையும் கடந்து கர்த்தாவை தொட்டிருப்பானா? இல்ல வெறும் வாய்ஸ் அவுடால் மட்டும்தானா? சொற்பொழி ஆட்டுறதோட சரியா? மேடையில ஒண்ணு பேசுறது, உள்ள ஒண்ணு செய்யறது. எவ்வளவு அசிங்கம் அது! சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்புறம் கவர் வாங்கிக்கிறது, அப்புறம் பேசுறது, கைத்தட்டு வாங்கிக்கிறது, எல்லாம் நல்ல ரைட், சூப்பர். ஆனா அதுக்கு ஒரு நேர் எதிரா வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு நேர் எதிரா வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும்? அதுதான் கஷ்டம். எதை சொல்றோமோ அதை செய்யணும். எதை சொல்றோமோ அதை செய்யணும். எதை செய்யறோமோ அதை சொல்லணும். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதான் ஒரு நல்ல உத்தமமான குருநாதருடைய அடையாளமா இருக்கும். அவர் எதையும் மறைக்க மாட்டார். அவர் வச்சு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? ஞானத்தை வச்சு என்ன பண்ண போறாரு? இருக்கிற தானங்கள்லயே பெரிய தானம் எதுன்னா தெரியுமா? அன்னதானத்தை விட ஞான தானம் தான் பெருசு. என்ன இவ்வளவு தூரம் பழகி இருக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி சுவாசம் இல்லை. அந்த மாதிரி தான் என் கல்லூரி நண்பர்கள் நான் கேட்டேன். இல்ல கல்லூரி நண்பர்கள் ஞானம் அப்புறம் உபதேசம் வாங்கின பிறகு கூடவே தான் 6வதுல இருந்து படிச்சிருக்கிறாப்புல, பாசி யோகத்தை பத்தி தெரிஞ்சு இருக்கிறாப்புல. நான் ஏதோ சாமியார் கூட்டம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பழகும் போது எதுவும் சொல்லவே இல்லை. காலேஜ் முடிச்சு எல்லாம் முடிச்சு 29 வயசுல போய் அவங்க வீட்டுல நிக்கிறேன். 6வது படிக்கும்போது சொல்லிருக்கலாமேன்னா அப்பதான் சொல்றாங்க. எது எப்ப கிடைக்கணுமோ அப்பதான் கிடைக்கணும். எது எப்ப கிடைக்கணுமோ அது அப்பதான் கிடைக்கும். சாமி அதை தீர்மானித்து வச்சிருக்கிறார். இருந்திருக்கலாம், கூடவே நம்ம கூட வாசியோகம் தெரிஞ்சவங்க இருந்திருக்கலாம், திருவடியை தெரிஞ்சவங்க இருந்திருக்கலாம். நாம பக்குவப்படணும்ல. நாம பக்குவப்படாத வரைக்கும் அந்த கலை நமக்கு வராது. அது வரைக்கும் நம்மள வறுத்து எடுப்பாங்க பூமியில. வறுத்து எடுத்து புரட்டி இந்த கடாயில போட்டு புரட்டுறாங்களா, அந்த மாதிரி புரட்டி எடுப்பார் சாமி. ஆசைப்படுவியா, படுவியா, அதனால இந்த பட்டல்ல படுவா. இது தொடுவியா கதறி போதும், இந்த உலகம் போதும்னு அப்படி கதறி நிக்கிற நேரம் தான் சாமி என்ன பண்றாரு? உபதேசத்துக்கு ரெடி பண்றாரு. அதுதான் அவங்கவுங்க வினைப்படிதான் இது நடக்கும். அவங்கவுங்க வினைப்படிதான் நடக்கும். அப்ப அந்த வினையை கழிச்சு உலகத்துல படாத பாடுபட்டு அப்படிதான் வரணும். அபூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினால சில பேருக்கு சீக்கிரமே கிடைச்சிடும். 70 வயசுல கிடைக்க வேண்டிய 80 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினால ஒரு 21 வயசு பையன் கூட என்ன பண்ணிக்கலாம்? சின்ன வயசு 17 வயசு கொஞ்சம் திருஞான சம்பந்தம் மாதிரி சீக்கிரம் பேசிடலாம் ஞானத்தை. ஏன்னா அவன் ஏற்கனவே போன ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா இந்த ஜென்மத்துல அது குழந்தை. அதனால தான் சின்ன குழந்தைங்களை மிளிரும் போது பாருங்களேன், ஏற்கனவே அவங்க டெபாசிட் பண்ணிட்டு வந்தவங்க கிழவியா இருப்பாங்க. கிழவி தன்மை இருக்கும், ஆனா 7 வயசா இருக்கும். பக்குவம் எல்லாம் கிழவி தன்மையா இருக்கும். காரணம் என்னன்னா அது லாஸ்ட் இதுல முடிச்சுட்டு வந்திருக்குது. எப்படி முடிச்சுட்டு வந்தது? வித்த கத்துன்னு வந்தது. விட்டக்குறை தொட்டக்குறைனால ஞானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்ப இந்த வயசுக்கு வந்திருக்குது. அதனாலதான் சீக்கிரமே அது என்ன பண்ணுது? ஞானம் பேசுது. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். அப்போ இந்த ஒழிகின்ற மூச்சு காத்து மூக்கு வழியா போய் ஒழிஞ்சு வீணாவரத்தை தடுத்து நிறுத்தி இந்த பிராணனை கொண்டு வந்து பொருள் நடுவில் நிறுத்தக்கூடிய கலையை முறையா குருநாதர்கிட்ட கத்துக்கணும். இல்ல முயற்சியாவது பண்ணணும். அப்ப எப்ப சும்மா இருக்கிற நேரம் ஃபுல்லா என்ன பண்ணணும்? என்ன இந்த ஆளு வீணாக்குறேன்னு சொல்றானே, இதுக்கப்புறம் நான் வீணாக்க மாட்டேன். போ, இதுக்கப்புறம் நான் வீணாக்க மாட்டேன். என் காற்றை நான் வீணாக்க மாட்டேன். என்னுடைய மூச்சை நான் அப்ப யார் ஒருத்தல் ஆமை மாதிரி தன்னுடைய மூச்சை யாரும் வெளியே விடாம இருக்காங்களோ அவங்களுடைய ஆயுள் நீடிக்குது. அவங்களுக்கு கேரண்டி. இதான் லைஃப் இன்சூரன்ஸ். இதான் லைஃப் இன்சூரன்ஸ். உண்மையிலே லைஃப் இன்சூரன்ஸ் இதுதான். தன்னுடைய சுவாசத்தை யார் ஒடுக்க பழகிட்டாங்களோ அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களை ஒண்ணும் அசைச்சிக்கவே முடியாது. கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கணுவாங்க இந்த வித்தை. எத்தனை பேருக்கு? கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்களாம். ஆனா அவங்களுக்கு கோட்டீஸ்வரின்னு பேரு. அவனுக்கு கோட்டீஸ்வரன் பேரு. அப்படிப்பட்ட கேசரி யோகத்தை
வெட்ட வெளியில விதைச்சிருக்கிறாரு திருமூல நாயனார். எத்தனை பேர் இதை படிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் பாடியிருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் ஆழ்ந்து சிந்திச்சிருப்பாங்க, எத்தனை பேர் பகுத்தறிவோடு இதை பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் பயிற்சியில உட்கார்ந்துருப்பாங்க. என்னவோ திருமூல சொல்றாரு, இதை எப்படி நம்ம முறையா கத்துக்கலாம், இந்த வித்தையை கத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்ற கேள்வி ஏக்கம் வரணும் இல்ல. அப்போ சிவபெருமானுக்கு நமக்கு தடையா இருக்கிறது கற்பனை. அவர் எங்க உட்காந்துக்கிறார் கற்பனை எல்லாம் விட்டுறணும். அவர் நம்ம வந்து மூச்சா இருக்க, நமக்கு வந்து மூச்சா இருக்கிற அறிவு வரணும் முதல்ல. என் மூச்சு, என் உடம்பு, என் கண்ணு, என் மூக்கு எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த உடம்பு ஏன் பாருங்களேன், ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தர் கைரேகை வரதில்லை. அப்ப நீங்களும் கடவுள் ஒண்ணுதானே. ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தர் கைரேகை வரலையே. ஒருத்தருடைய கண் ஐபால் இருக்கிற அந்த ஐரிஷ் மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லையே. அப்ப நம்ம எல்லாம் தனி பீஸ் தானே. இந்த பிரபஞ்சத்துல நீங்க எல்லாம் தனி தொகுதி தான். நீங்கள் அதுவாகவே இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நீங்க சிவஸ்வரூபமா இருக்கிறீங்க. அந்த சிவஸ்வரூபமா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது ஆணவம், கண்மம், மாயை குருநாதர் மூலியமா அகற்றிட்டு கப்புச்சுப்புன்னு பயிற்சியில உட்கார்ந்தோமா, ஏகாந்தமா இருந்தோமா, வினையை கழிச்சோமா, பாரத்தை தூக்கி எட்ட போட்டோமா, சுதந்திரமா இருக்கிறோமா, அவ்வளவுதான். இந்த வித்தையை கத்துக்கணும். அப்ப யார் பிராமணன்? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆகிறான். அவ்வளவுதான். அந்த பிரம்மத்தை அறிமுகப்படுத்துறது யாரு? குருநாதர். அப்ப நல்ல குருநாதர் கிடைச்சிட்டா வாழ்க்கையில நிச்சயம் திருவருள் கருணையை பெறலாம். குருவருள் குருவருள் இருந்தா தான் திருவருள் பெற முடியும். குருவருள் இருந்தா தான் திருவருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒழுகின்ற வாயுவும் உள்ளே அமரும், கழிகின்ற வாயுவும் காக்கலுமாகும், வழிகின்ற காலத்து வட்ட கடலை, பழிகின்ற காலத்து பையகற்றீரே. மூணாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கடலைன்னா சளி. அந்த சளியை வந்து தொண்டைக்குடியில கையை விட்டு எடுக்கணும். இதுக்கு வடலை காட்டல்னு பேரு. அது கடலைன்னு போட்டிருக்காங்க. அப்ப யம யாருன்னா சளிதான் யம. சளி வந்து மூச்சை வந்து உள்முகமா போகாம தடுக்குது, அதான் யம. சனி பிடிக்கிறதும் ஒண்ணுதான், சளி பிடிக்கிறதும் ஒண்ணுதான். தடுத்துருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், பிராணனை மேல கொண்டு போய் சேர்க்க விடாம தடுக்கிறதுல கெட்டிக்காரன். உன்னை பூமியில வச்சு போட்டு தள்ளுறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் உனக்கு ஜலதோஷம் பிடிக்குது. அப்ப சளி பிடிக்கிறதும் சனி பிடிக்கிறதும் ஒண்ணுதான். அதான் மூணாவது வரி சொல்லுது, வழிகின்ற காலத்து வட்ட கடலை. அது என்ன பண்ணணும், கடலையை காட்டணும், கையை விட்டு எடுக்கணும். தொண்டை குழியில கையை விட்டீங்கன்னா அப்படியே வழவழன்னு வரும். அந்த வழவழப்பு சளி எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா பிராணம் நல்லபடியா மேலும் கீழும் போகும். அப்ப சளி வந்து நம்மளுக்கு எதிரி. அதனாலதான் கபம் கட்டக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டோன்னு கபத்தை என்ன பண்ணிடணும், உடனே எடுத்துடணும். சாப்பிட்ட உடனே இன்னைக்கு இருக்கிற சாப்பாடு எல்லாமே கபம் சேர்ந்ததுதான். அப்ப கபம் வந்து மூச்சு பயிற்சிக்கு எதிரி. சளி வந்து சாமியை தொட விடாது, உங்களை பூமிக்கு கீழே மனசை கீழே கொண்டு போய் சேர்த்துரும். வாதம் பித்தம் சிலேத்துமம். வாதம் பித்தம் சிலேத்துமம். வாதம்ன்றது காத்து, இறைவன். பித்தன்றது நெருப்பு, இறைவன். சிலேத்துமன்றது நீர். நீரால வரக்கூடிய தோஷம் ஜலதோஷம். நெருப்பால வரக்கூடிய தோஷம் ஜுரம். வாயுவால வரக்கூடிய தோஷம் வீங்கி போறது. அதான் வாதம் பித்தம் சிலேத்துமம். இது மூணு மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. இது மூணு மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. காத்து குறைஞ்சாலும் பிரச்சனை, காத்து அதிகமானாலும் பிரச்சனை. நெருப்பு அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. நீர் அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. கபம் உஷாரா இருக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடின்றது வள்ளுவர் சொன்னார்ல, அதுதான் மேட்ரு. அப்பாடி. அப்ப வழிகின்ற காலத்து வட்ட கடலை, பழிகின்ற காலத்து பையகத்தீரு. அப்ப சாகாம இருக்கலாம். எப்பன்னா இந்த மாதிரி மூச்சு காற்று யார் ஒருத்தர் உள்ள அடக்கி இருக்காங்களோ ஆமை மாதிரி இருப்பாங்க.
கப்புச்சுப்புன்னு போனாங்களா, அப்படி கதவு சாத்துனாங்களா, 20 நிமிஷம் உட்காந்து என்ன பண்ண உட்காந்து தவம் பண்ணதுக்கு பழகிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் 20 மணி நேரம் ஆனா கூட தெரியாது. அந்த 20 நிமிஷம் பழக்கப்படுற வரைக்கும் நமக்கு பிரச்சனை. கண்ணை கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்தி வெற்றி பெறணும். வெற்றி பெற்றுட்டீங்கன்னா 8 மணி நேரம் 8 நிமிஷம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. எப்படி? 8 மணி நேரம் 8 நிமிஷமா தெரியும். எப்படிதான் 8 மணி நேரம் போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மூழ்கி அதுல என்ன பண்றீங்க? ஐயோ! 8 மணி நேரம் போயிருக்குங்க. தவத்துல உட்கார்ந்திருக்கிறேன். அப்புறம் எந்த அளவுக்கு நீங்க உள்ள போயிருக்கீங்க பாருங்க. இறைவனோட ஒன்ற இந்த காலம் நமக்கு கட்டுப்படாது. காலத்தை வென்றவர்கள் ஆகிறீர்கள். இறைவனை விட்டு விலக ஒரு நாள் போறதே உங்களுக்கு கஷ்டம். ஐயோ! இன்னைக்கு நாளை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. ஐயோ! இந்த அடுத்த 1 மணி நேரத்தை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. அப்ப இறைவனை அணுக காலத்தை நாம் வென்று விடலாம். இறைவனை விட்டு பிரிய காலம் நம்மளை வென்று விடும். அதான் யமன். இறைவனை விட்டு பிரிய காலன் வந்து நம்ம முன்னாடி பாசகயிறு வச்சு நின்றுடும். அதான் யமன். இறைவனை அணுக காலம் தான் டியூட்டியை விட்டுட்டு, அப்பா நீ போய்க்கப்பா, நீ சாமி கிட்ட நெருங்கிட்ட போ, உங்ககிட்ட நான் யம வேலையெல்லாம் பார்க்க முடியாது போ. அப்போ இதுல இருந்து உசாரா தெரிஞ்சுக்கணும். இறைவனை அணுகிற வழி முக்கியமா, இறைவனை விட்டு பிரிகிற வழி முக்கியமா? யமன் வராம இருக்கணும்னா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவனின்றி ஒரு அணு அசையாது. எம்பெருமான் திருவடியில லயிச்சு, அப்பா நடத்துறது நீதான், நீதான் எல்லாமே, நீதான் எல்லாமே அப்படின்னு யார் ஒருத்தர் சரணாகடம் அடைஞ்சு அந்த பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எம்பெருமான் என்ன பண்றாரு, சிவபெருமான் ஸ்பெஷல் கேட்டகரி தராரு. படைப்பு தொழில் வேணுமா எடுத்துக்கோ, காக்கும் தொழில் வேணும் இல்ல, அதெல்லாம் எது கொடுத்தாலும் நீங்க வாங்கக்கூடாது. என்ன அவன் எது கொடுத்தாலும் வாங்கணும். அப்ப ரம்பை ரமேனகை ஊர்வசி இல்ல எனக்கு வேணாப்பா. சரி ஐஸ்வர்யங்கள் நவரத்னங்கள் வேண்டாம். பதவி வேண்டாம். பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வேண்டாம். குடியரசுத் தலைவர் போஸ்ட் வேண்டாம். பட்டம் பதவி வேண்டாம். புகழ் வேண்டாம். மாணிக்கவாசகர் உசாராயிட்டாரு. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம். அப்ப யார் வேணும்? திருவடி வேணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்கின்றார். அப்ப இந்த நிலைக்கு இந்த மனோபக்கம் யாருக்கு வருதோ சாமி அவங்களுக்கு கூடவே இருப்பார். இன்னும் கேட்டா அந்த உடம்பு அவரே எடுத்துக்குவார். நீங்க பெண்ணா இருந்தா ஈஸ்வரியாவே மாறிடுவீங்க, ஆம்பளையா இருந்தா ஈஸ்வரனாவே மாறிடுவீங்க. அவ்வளவுதான். சாமியோட உடமை ஆயிடுவீங்க. சாமியோட உடமையாகி விடுவீர்கள். அவ்வளவுதான். உடையவரோடு சேர்ந்து உடையவர் ஆகுறீங்களா அது மாதிரி. அப்ப எவன் வராம இருக்கணும்னா சாமியை இறுக்கி பிடிச்சிக்கணும். சாமியோட நெருக்கமா இருந்தோம்னா காலன். அப்ப காலத்தை யாருக்காக பயன்படுத்துறது பொறுத்தான் காலன் நம்ம கிட்ட வர்றதோ வராம இருக்கட்டும். நிலையில்லாத பொருளை நோக்கி போனீங்கன்னா யமன் வருவான். நிலையான பொருளை நோக்கி நீங்க இருக்க பிடிச்சிட்டீங்கன்னா யமன் எட்ட நிப்பான், கை கட்டி நிப்பான். நீங்கதான் ஈஸ்வர சுரூபமா மாறிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன? உங்களுக்கும் யம தர்மனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ்வளவுதான். அப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு? இறைவனை மறந்தவனுக்கு தான் நியாய தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்டே யாருக்கு? ஜட்ஜ்மெண்டே யாருக்கு? வினைகளை மூழ்கி உலகத்துல மூழ்கி நல்லது கெட்டது தெரியாம பாவங்கள்ல செஞ்சு இறைவனை மறந்து இன்னும் பெருக்கிட்டே போறான், அவனுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். அப்ப சிவனடியார்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன? இல்லவே இல்லை. சாமி அதை கழிச்சிடுறாரு. வினை என்ன பண்ணிடுறாரு? என்னைக்கு நடத்துறது இறைவன் தான் நீ புரிஞ்சுக்கினியோ அன்னைக்கே குழந்தை தூக்கி மடிமேல வச்சுக்கிறார். அவ்வளவுதான். அப்பா புள்ள இல்ல ரெண்டு ஏன்னா அவரே கொடுத்துறாரு. என்ன தருவான் நம்பலத்தவன் தன்னையே தருவான். அவ்வளவுதான். இதுதான் அந்த ரகசியம். அப்ப இந்த பாட்டு சொல்றது என்னன்னா, குருநாதர் மூலியமா சுவாசத்தை வெளியே விடாம உள்ள ஒடுக்கிற வழியை வித்தையும் கத்துக்கணும் அப்படின்னு ரகசியத்தை சொல்லி தர்றாரு. அப்படி வாழ்ந்தோம்னா உயிர் வெளியே போகாது, கேரண்டி தர்றாரு திருமூல நாயனார். அப்ப சாகா கலையை அந்த பாட்டு நமக்கு சொல்லி தருது. அப்போ எப்போ முறையா நீங்க வாங்க போறீங்கன்றது கத்துங்க. விரைவா நீங்க அடியேன் உங்களுக்கு சந்திச்சு கொடுக்கணும்னு எல்லா அவாவும் இருக்குது. ஈகோவை மட்டும் விட்டுருங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறதுன்ற நினைப்பு இருந்தா சத்தியமா ஒரு இன்ச்சு கூட என்ன பண்ண முடியாது. நீங்கள் நானும் சக உயிர் தான், ஒன்னா தானே பயணிக்கிறோம். சக பயணி.
அந்த ஜாதி கர்வம் கொம்புலாம் வரவே கூடாது. அந்த கொம்பு இருந்தா சேரவே முடியாது, பேதம் வந்துடும். அந்த கொம்பை உடைக்கணும், அப்படியே பிடிச்சி உடைச்சு நம்ம பணிவால உடைக்கணும். அதை தூக்கி எட்ட வச்சிடணும், கழட்டி எட்ட வச்சிடணும். கழட்டி எட்ட வச்சுட்டு எப்ப நீ அன்பா பாக்குற அப்ப பேதம் இல்லாத ஒரு பெரும் இடத்த நீ பிடிப்ப. அந்த கொம்பு உடையிற நாள் தான் ஆனந்தமான நாள். அப்ப ஜாதி பேதம் போயிடும். இப்ப உடம்பால வந்ததுதான் அந்த ஜாதி பேதம். அப்புறம் மனசால வரக்கூடிய கர்ம பேதம். ஏற்றத்தாழ்வுகள்லாம் நீங்கணும்னா சாமியோட குருவர்களோட பெரும் கருணையை பெறணும். பெற்றாதான் அது நடக்கும். ஆணவத்தை கடந்து, கண்மத்தை கடந்து, மாயை கடந்து, நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். எனக்கு பசிக்கிற மாதிரி உனக்கு பசிக்கும், இதுல என்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற பக்கம் என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்குதான் நீ சக உயிரை மதிக்கிறோம் நான் மாறுற. அன்னைக்குதான் நீ சிவனடியார். அன்னைக்குதான் நீ சிவனடியார், அவ்வளவுதான். அது வரைக்கும் நீ சிவனடியார் சொன்னா வெக்கக்கேடு, சொன்னா வெக்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. இவ்வளவு பேதத்தை உள்ள வச்சுன்னா நீ கர்வி தானே, அகங்காரம் பிடிச்சவு தானே. அப்ப உனக்கும் ஆணவத்துக்கும் என்ன ஒரே சிம்பிள் தானே. அதை தூக்கி எட்ட போட்டு எல்லா உயிரும் சமமா பாக்குற ஒரு பெரிய புத்தி உனக்கு வந்துருச்சுன்னா அதுவே எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாக்குற அறிவு. அதான் சமரசம், அதான் சமதைன்னு சொல்லுவாங்க. இதுதான் சமதர்மம், இதுதான் சனாதனம். இதை விட்டுட்டு தூக்கி பிடிக்கணும், எனக்கு கொம்பு முளைச்சுக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஆணவம், அதான் அழிவத்தை கொண்டு விட்டுரும். அதுதான் அழிவுல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயம் தனிப்பட்ட முறையில் கட்புலன் வாயிலா கேளுங்க. ஆமா, இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இறைவனோட இரண்டரை கலக்கிற எல்லா வித்தையும் நம்ம பகிர்வோம். விழிப்புணர்வோடு இருப்போம். ஆன்மீகத்துல விழிப்புணர்வு வேணும். ஆன்மீகத்துல விழிப்புணர்வு இல்லாத ஒரு ஆன்மீகம் ஆபத்து. ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோம்னு தெரியாம பண்ற எல்லா வித்தையும் வீணா போயிடும். வருஷம் கும்பிடுவீங்க, அவ்வளவுதான் தெரியும். ஏன் கும்பிடுறீங்க, எது கும்பிடுறீங்க, என்னத்துக்கு கும்பிடுறீங்கன்னு தெரியாமலே பண்ணீங்கன்னா அது ஆபத்துல முடியும். அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது. விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு வந்தாதான் நாம இன்னொருத்தருக்கு பாடமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. பண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல அக்தரும் கழுமல வலனக, பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி மனமாத நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இறுதி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 6 மணி, மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. வணக்கம்.